வணக்கம். உங்க வார்த்தைகளுக்கு ஒரு தோட்டத்தையே மலர வைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இரகசியம் பேசும் தோட்டம்னு ஒரு அழகான கதை இருக்கு. அது நாம பேசுற அன்பான வார்த்தைகளுக்கு உண்மையிலே எவ்வளவு சக்தி இருக்குன்னு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். வாங்க, இந்த கதையோட இதயத்துக்கே போலாம். ஒரு தோட்டத்துக்கு நிஜமாவே நம்ம பேசுறத கேட்க முடியுமா? இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு கேள்விதான் நம்மள இந்த மாயாஜால உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. கதை ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்க ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாயாஜால தோட்டம் இருந்திருக்கு. அந்த தோட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அங்க இருக்கிற பூக்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அதால நம்ம பேசுறத கேட்க முடியும். சரி, இந்த மாயாஜால தோட்டத்துக்குன்னு ஒரே ஒரு ரூல் தான். அதுதான் இந்த கதையோட மொத்த மையப்புள்ளியே. அங்க இருக்கிற பூக்கள் மலரணும்னா யாராவது அன்பான வார்த்தைகளை சத்தமா பேசணும். இதுதான் அந்த தோட்டத்தோட விதி. இப்ப நம்ம ஹீரோ அர்ஜுன் வரான். அவனுக்கு அந்த தோட்டம்னா உசுரு. அவன் மனசுல அந்த பூக்களை பத்தி எவ்ளோ நல்ல எண்ணங்கள். ஆனா ஒரு வார்த்தை கூட வெளியே பேச மாட்டான். மௌனமா நின்னு ரசிச்சுட்டு போயிடுவான். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான சிக்கலே வருது. ஒரு பக்கம் பாருங்க, அர்ஜுனோட மனசுல அன்பு நிறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தோட்டம் பூக்காம முட்டாவே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது வெளிப்படுத்தாத அன்புனால எந்த பயனும் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இப்போதான் கதையோட முக்கியமான பகுதிக்கு வரோம். இங்கதான் அர்ஜுனோட பாட்டி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிக் கொடுக்கறாங்க. அதாவது நம்மளோட எண்ணங்கள் மட்டும் பத்தாதுங்கிறத ரொம்ப அழகா விளக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, எண்ணங்கள் விதைகள், ஆனா வார்த்தைகள் தான் தண்ணீர். எப்போ அந்த வார்த்தைகளுக்கு குரல் கிடைக்குதோ அப்போதான் அது மத்தவங்கள வளர வைக்கும். அடடா, என்ன ஒரு அருமையான வரி பாருங்க. விதைகள் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் தண்ணி இல்லாம எப்படி முளைக்காதோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களும். இந்த உருவகத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல இருக்கிற நல்ல எண்ணம் ஒரு விதை மாதிரி. அதுக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா அது பூமிக்கடியிலேயே இருக்கும். நாம அன்பா பேசுற வார்த்தைகள் தான் அந்த விதைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. அப்பதான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சக்தி வெளியே வந்து அது வளர ஆரம்பிக்கும். சரி, பாட்டி சொன்னதை கேட்டுட்டு நம்ம அர்ஜுன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றான். வாங்க, அவன் என்ன செஞ்சான்னு பாப்போமா? அவன் செஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். முதல்ல முயற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணா. அப்புறம் நேரா ரோஜா செடிங்க பக்கத்துல போனா. கடைசியா மெதுவா பேச ஆரம்பிச்சான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வருதில்ல? அவன் என்ன சொன்னானும் கேளுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த உலகத்தையே பிரகாசமா மாத்துறதுக்கு நன்றி. பாத்தீங்களா, எவ்வளவு எளிமையான மனசுலேந்து வர வார்த்தைகள். பெரிய தத்துவம் எல்லாம் ஒன்னும் இல்ல. அவன் இப்படி சொன்ன உடனே அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. ஒரு ஆச்சரியமான திருப்பம். அவன் வார்த்தைகள் கேட்டு முடிச்சதும் அந்த ரோஜாக்கள் ஒவ்வொன்னா மலர ஆரம்பிச்சது. பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா அந்த தோட்டம் முழுக்க வண்ணங்களாலும் வாசனையாலும் நிறைஞ்சு போச்சு. அப்பதான் அர்ஜுனுக்கு புரிஞ்சது, பாட்டி சொன்னது வெறும் வார்த்தைகள் இல்ல, அதுதான் நிஜம்னு. ஆனா இந்த பாடம் அந்த தோட்டத்தோட மட்டும் நிக்கல. இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம உறவுகளுக்கும் பொருந்துதுன்னு இப்ப பார்க்கலாம். அர்ஜுன் இந்த பாடத்தை தோட்டத்தோட நிறுத்திக்கல. அவன் தன் நண்பர்கள் கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட, ஏன் அந்த சின்ன சின்ன பறவைகள் கிட்ட கூட அன்பா பேச ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த தத்துவம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன ஆச்சரியம்னா, தோட்டத்துல பூக்கள் மலர்ந்த மாதிரி அர்ஜுனோட அன்பான வார்த்தைகளை கேட்டப்போ அவனை சுத்தி இருந்தவங்களோட மனசும் சந்தோஷத்துல மலர்ந்தது. ஓகே, இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கான பாடம் என்ன? இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலான்னு பாப்போம். இந்த கதையோட முக்கியமான நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். வார்த்தைகள் எப்போ குரலா மாறுதோ அப்போ அதுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்குது. இது நாம எப்பவும் மறக்கவே கூடாது. இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நம்ம மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் ஒரு வித மாதிரி ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுதான். ஆனா அதையே நம்ம பேசி வெளிப்படுத்தும் போது அது ஒரு பூத்த பூ மாதிரி சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுது. சரி, இந்த விளக்கத்தை நாம இப்போ ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்காக. இன்னைக்கு உங்க அன்பான வார்த்தைகள்ங்கிற தண்ணிய ஊத்தி யாருடைய வாழ்க்கை தோட்டத்தை நீங்க மலர வைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.